friends, welcome to Jaga Usha Vibes. நடுல வந்துட்டு நம்ம வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர்லாம் போயிட்டோம். ஸோ ஒரு ட்ரிப் எல்லாம் வந்துட்டு சூப்பரா ஆக்சுவலா முடிஞ்சு. ஸோ வியானோட பர்த்டே கட்டிங் ஆக்சுவலா அதுலயே பண்ணிட்டோம். தர்ஷித்துக்கு வந்துட்டு நாங்க வந்து ஒரு பெரிய ஹால் பிடிச்சி ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். வியானுக்கு வந்துட்டு நாங்க வந்து யாங்க என்ஜாய் பண்றதுக்காக ஒர்க்லாம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் ஆக்சுவலா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு போட்ல வந்துட்டு அவனுக்கு நாங்க கேக் கட் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வியானுக்கு தெரியாது, மேபி அவனுக்கு கொஞ்சம் லேட்டரா அவன் வந்துட்டு நம்மளுக்குலாம் போட்ல கேக் கட் பண்ணாங்களா அப்படின்றப்ப அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்க வந்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி போய் கட் பண்ணிட்டு வந்தோம். டிராவல் பண்றப்ப என்னென்ன எடுத்துக்கணும், குழந்தைங்களை வச்சு டிராவல் பண்றப்ப நம்ம கார்ல போறோம் அப்படின்னா என்னென்ன நெசசரி திங்ஸ் வேணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலா வந்து நான் வந்துட்டு வியானோட பர்த்டே விளாக்ல போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியானுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான மட்டன் சூப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ வியானுக்கு மட்டும் கிடையாது, ஸோ தர்ஷித்துக்கு பார்த்து வந்திருக்கிறேன், தர்ஷித்துக்கும் சேர்த்துதான். ஸோ 1 இயருக்கு மேல இருக்கிற பேபிக்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். 1 இயருக்கு கீழே இருக்கிற பேபிக்கு என்ன ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றதை நான் அப்படியே சேர்த்தே உங்களுக்கு சொல்லிடுறேன். 9 மந்த்ஸ்க்கு மேல இருந்தே நம்ம நான்வெஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனியன் போடலாம். 9 மந்த்ஸ்க்கு மேல இருந்தே நம்ம நான்வெஜ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணா. ஸோ நான் வந்துட்டு ஃபிஷ் எப்படி கொடுக்கறதுன்னு போட்டிருக்கேன், ஃபிஷ் ரைஸ், சிக்கன் எப்படி கொடுக்கறது அப்படின்ற எல்லா வீடியோஸுமே ஆக்சுவலா ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் வளர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம டக்குனு வந்து டிஷ்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு பண்ண போறது மட்டன் சூப்பு. அது எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் சூப்பு செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பெரிய வெங்காயம் கிடைச்சா நீங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து அரை தக்காளி, அப்புறம் கொஞ்சமா இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு. ஆக்சுவலா நான் இந்த இஞ்சியும் பூண்டும் நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சின்னதா துருவுறதுல இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அது எதுவுமே வாயில தட்டுப்படாம இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சின்னதா இஞ்சி பூண்டு, இது என்ன கருவேப்பிலை, சரி நீயே பண்ணு, மட்டனு, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெப்பரும் சீரகமும் வறுத்து அரைச்சிருக்கேன். ஸோ கொஞ்சமா சோம்பு போட்டு தாளிக்கிறதுக்கு உப்பு, அப்புறம் எண்ணெய், அப்புறம் வந்து தண்ணி. ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இதை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திடலாம். நீங்க எண்ணெய் இல்லை நெய் எதுனாலும் ஊத்திக்கலாம். நான் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் என்னடா பண்ற? சமையல் பண்றியா? ஏற முடியும். சோம்பு கொஞ்சமா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் அந்த பூண்டும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மட்டன் வாங்கி நல்லா வந்துட்டு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிளீன் பண்ண மட்டனை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம உள்ள சேர்த்துடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க மட்டனை உள்ள ஆட் பண்ணிக்க போறோம். இதை நல்லா நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த மாதிரி கறி பீஸும் அண்ட் கொஞ்சமா வந்துட்டு இந்த மாதிரி 2 எலும்பு பீஸும் போட்டிருக்கேன். ஸோ எலும்புல தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ சூப்பு வைக்கிறதுனால நம்ம எலும்பு ப்ரிஃபர் பண்ணி போட்டுக்கலாம். நான் கறி போட்டிருக்கேன், அவனுக்கு அப்படியே பிச்சு கொடுக்கறதுக்காக அந்த கறியும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க சால்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் தர்ஷித்துக்கும் வியானுக்கும் செய்யறதுனால நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து கொஞ்சமா மஞ்சள். நான் ஆல்ரெடி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சமா மட்டும் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து மல்லித்தூள், பெப்பரும் ஜீரகமும் வறுத்து அரைச்சு வச்சிருக்கிறது. ஸோ காரத்துக்கு நம்ம இங்க சேர்த்துக்கிறது பெப்பர் மட்டும்தான். ஸோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே லேசா இருக்கட்டும். அந்த கொரியாண்டரோட அந்த ஸ்மெல் போறதுக்காக நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. ஸோ வதக்குனதும் நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பு தான். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம விசில் விட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து வெளியே வராது. நல்லா அந்த மட்டன் வந்து வேகிறதுக்கு
இந்த சூப்புக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு மொத்தமா ஒரு 8 விசில் தேவைப்படும். அப்பதான் மட்டன் நல்லா குழஞ்சு வந்திருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 8 விசில் வர வச்சிடலாம். அவ்வளோதான். விசில் போயிடுச்சான்னு செக் பண்ணுவோம். போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? நல்லா வெந்திருக்கான்னு மட்டன் செக் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஸோ நான் பவுல்ல வந்து மாத்தி வச்சிருக்கேன். ஸோ தனித்தனியா. ஸோ தர்ஷித்துக்கு வியானுக்குன்னு. ஸோ ஸ்டார்டிங்ல கொடுக்குறப்ப கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி தான். உனக்கு தான் ஸ்டார்டிங்ல கொடுக்குறப்ப கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியா வந்து குழந்தைக்கு கொடுக்கணுன்றதுக்காக இப்படி வச்சிருக்கேன். ஸோ மட்டன் நல்லா வெந்துருச்சுன்னு அப்படின்னா நீங்க வந்து அதை அப்படியே எடுத்து கூட அவனுக்கு பிச்சு கொடுக்கலாம். நான் ஒரு பீஸ் அப்படியே எடுக்கிறேன். உனக்கு தான் பாருங்க, சரியா நல்லா வெந்துச்சு. ஸோ அப்படியே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வியான்மா, இந்த மாதிரி நல்லா மட்டனை வந்துட்டு கையிலேயே இப்படி பண்ணி நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டலாம். ஸோ சூப்ல வச்சிருக்கிறதுனால நல்லாவே வெந்துருச்சு. இது இந்த மாதிரி நல்லா கையில ஸ்மாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊட்டலாம். சூப்புமே வந்துட்டு சூடு ஆறட்டும், வெயிட் பண்ணுங்க. சூடு ஆறணும் அம்மா ஊட்டுறேன். பொதுவாவே வந்துட்டு தர்ஷித்துக்கு நான் ஏன் சூப்பும் சேர்த்து வாரத்துல ஒரு தடவை கொடுக்குறேன் அப்படின்னா, க்ரோயிங் பெயின் சொல்றாங்க. ஸோ குழந்தைங்க வந்துட்டு ஒரு 4 வயசு ஆக போது, அவனுக்கு 3.5 வயசு ஆயிடுச்சுன்னா கால் வலி ஜாஸ்தியா வலிக்குதுன்னு சொல்றான். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி மட்டன் சூப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கால் வலி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் போன் ஸ்ட்ரென்த், அந்த கால்சியம்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இதை ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. எல்லா வயசுல இருக்கவங்க குடிக்கலாம். நானும் இதுல கொஞ்சமா குடிச்சிருக்கேன். இங்க வா, வாடா குர்ரா, அப்பதான்டா கால் வலி இல்லாம. இல்ல இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீங்க சாப்பாடு வச்சிருந்தீங்கன்னா அந்த சாப்பாடோட கூட இந்த சூப்பு தண்ணி வந்து கலந்து நீங்க வந்து கொடுக்கலாம் உங்க குழந்தைங்க சூப்பா குடிக்கல அப்படின்னா. சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு டிஷ்ல கண்டிப்பா அவங்க நான் பாக்குறேன் 2 பேரும் ரொம்ப அவசரப்படுறாங்க. சோ until bye. மறக்காம ஜெயா உஷா வைப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹெல்தியான குழந்தைங்களோட டிஷ்ஷஸ்க்காக. பை.